Good morning student. Today I am teaching about 6th social 3rd lesson universe and solar system. அதாவது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதாவது think together with the teacher. Is the classroom bigger or the school bigger? Is the school bigger or your town bigger? Is your town bigger or district bigger? இஸ் யுவர் ஸ்டேட் பிக்கர் ஆர் யுவர் கண்ட்ரி பிக்கர்? அதாவது நம்ம கிளாஸ் ரூம் பெரியதா இல்லை ஸ்கூல் பெரியதா, ஸ்கூல் பெரியதா இல்லை அது இருக்கக்கூடிய நகரம் பெரியதா, நகரம் பெரியதா டிஸ்ட்ரிக்ட் பெரியதா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் பெரியதா இல்லை கண்ட்ரி பெரியதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேர் இஸ் த காண்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த லெசனுக்குள்ளே போவோம். We have moved from a small area or space of the classroom to the earth. We have compared the size of different spaces. The earth is very big indeed. அதாவது இப்போ நம்ம பூமியோடு ஒப்பிடும்போது நம்மளுடைய கிளாஸ் ரூம் பெரியதா அப்படின்னு பார்க்குறப்ப கிடையாது. ஏன்னா பூமியோடு கிளாஸ் ரூம் ஒப்பிடுறப்ப அது ரொம்பவும், பூமியும் கிளாஸ் ரூமும் கம்பேர் பண்ணுறப்ப அது ரொம்ப தூசு போன்ற டஸ்ட்டு மாதிரி நமக்கு காணப்படுது. அப்போ எது பெரியது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பூமி தான் மிக பெரியதாக காணப்படுது. இப்போ அடுத்தது சூரியன், அதாவது சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்தையும் பூமியையும் கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது சூரியனையும் பூமியும் கம்பேர் பண்ணுறப்ப எது பெரியது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியன் தான் பல மடங்கு பெரியது. சூரியனை ஒப்பிடுறப்ப, சூரியன்கிட்ட இருந்து பூமியை கம்பேர் பண்ணுறப்ப அது நாம் எப்படி கிளாஸ் ரூம் எப்படி ஒரு தூசு போல் காணப்படுதோ அதே மாதிரி சூரியனையும் பூமியையும் கம்பேர் பண்ணுறப்ப பூமி ஒரு தூசு போல் காணப்படுது. சோல் மீன்ஸ் சன், அதாவது சோல் அப்படின்னாக்கா சூரியனை குறிக்கக்கூடியது. The solar system is so big that the earth is very tiny. The sun is a star. அதாவது சன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டார், நட்சத்திரங்கள் தான் சன். ஸ்டார்ஸ் ஆர் பிக் மாசஸ் ஆஃப் பர்னிங் கேஸ். அவர் சன் ஹஸ் 8 planets. இப்போது இதில் நிறைய வாயுக்கள் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சன் சூரியனை சுற்றி 8 planets, அதாவது கோள்கள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இல்லையா, அந்த கோள்கள் காணப்படுது. இந்த கோள்கள் அனைத்துமே மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் அப்பார்ட், அதாவது மில்லியன் அளவில் தூரத்தில் மைல் கணக்கில் அமைஞ்சிருக்கு, மில்லியன் மைலில் அமைஞ்சிருக்கு. ஸோ த சோலார் சிஸ்டம் ஆக்குபைஸ் எ லார்ஜ் ஸ்பேஸ். The solar system itself is part of many other stars. Together these stars are called a galaxy. அதாவது சூரிய குடும்பம், சூரியனை மட்டும் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறதில்ல, அதில் இருக்கிற கேலக்ஸி, அதாவது விண்மீன் திரள்கள், கேலக்ஸி அப்படின்னாக்கா விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது எல்லாமே அதாவது விண்மீன் திரள்கள், நட்சத்திர தொகுப்பு. விண்மீன் திரள்கள் அப்படின்னாக்கா நட்சத்திர தொகுப்பு தான் அதிகமாக காணப்படுது இல்லையா விண்மீன். இப்போ நம்ம பார்க்கப்படுறப்ப ஸ்டார்ஸ் அதிக அளவில் காணப்படுது, ஒரு சில ஸ்டார்ஸ் கொஞ்சம் இடையே காணப்படும். இப்போ அதிகமாக காணப்படுற கேலக்ஸி, அதாவது விண்மீன் திரள்கள் எல்லாமே விண்மீன் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதில் பார்த்தோம்னாக்கா கேலக்ஸி மட்டும் இல்லாமல் மில்கி வே, அதாவது பால்வெளி விண்மீன் திரள்களும் காணப்படுது. அதாவது இதெல்லாமே என்ன, இதில் இருக்கக்கூடிய அதாவது விண்மீன் திரள், பிளானட்ஸ், கேலக்ஸி, மில்கி வே, இது எல்லாமே பேரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பிரபஞ்சம், பேரண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தது நம்ம யூனிவர்ஸ், நம்ம பேரண்டத்தை பற்றி இப்போது பார்ப்போம். த யூனிவர்ஸ், அதாவது பேரண்டம். இந்த பேரண்டத்தில் நிறைய கேஸஸ், டஸ்ட் எல்லாமே காணப்படுது. இதில் ஸ்டார்ஸ் ஆர் பிக் மாசஸ் ஆஃப் பர்னிங் மேட்டர், எரிபொருள்களும் இதில் காணப்படுது. மெனி ஸ்டார்ஸ் கீப் டுகெதர் ஆக்ரோஸ் பில்லியன் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஆர் மைல்ஸ் அண்ட் ஃப்ரம் எ குரூப். நிறைய ஸ்டார்ஸ் நிறைய பில்லியன் மைல்ஸ்லேயும் கிலோமீட்டர்ஸ்லேயும் மைல்ஸ்லேயும் காணப்படுது. அது ஒரு குரூப்பாக, ஒரு தொகுப்பாக காணப்படுது. கேலக்ஸி, விண்மீன் திரள்கள் எல்லாமே ஒரு தொகுப்பாக காணப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த விண்மீன் தொகுப்புகள் காணப்படுகின்ற இடம் நெபுலா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த நெபுலான்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு எங்கே முதல்ல விண்மீன் தோன்றுதோ, விண்மீன் திரள்கள் ஏற்படுதோ அதுதான்
நெபுலா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது ஒரு நர்சரி அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது. Scientists can only estimate or gives the size of our own Milky Way galaxy. They think that it has billions of stars, most of them many times bigger and brighter than our sun. இதில் பார்த்தோம்னாக்கா இந்த பால்வெளி கேலக்ஸி வந்து காணப்படுது. இதில் பில்லியன்ஸ் ஸ்டார்ஸ் அதாவது சயின்டிஸ்டால் அறிவியலாளர்களால் இந்த மில்கிவே கேலக்ஸியை பற்றி அதனுடைய சைஸை பற்றி ஆராய முடியும். தே திங்க் தட் இட் ஹேஸ் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், மஸ்ட் ஆஃப் தெம் மெனி டைம்ஸ் பிக்கர் அண்டு பிரைட்டர். இந்த ஒவ்வொரு கேலக்ஸியும் அதாவது ஒவ்வொரு விண்மீன்களும் சூரியனை விட பல மடங்கு பெரியதாக இருக்கக்கூடியது. ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு பார்க்குறதுக்கு தூசு போல் காட்சி அளிக்குது. ஒவ்வொன்றுமே சன்னை விட பெரியதாகவும் அதிகமான பிரைட்னஸ் கொண்டதாகவும் காணப்படுது. We do not know how big other galaxies or how many galaxies the universe has and how big the universe. அதாவது இந்த கேலக்ஸி இப்போ நம்ம பார்த்தோம் இந்த கேலக்ஸிலாம் எப்படி உருவாகுது, இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிக் பேங் அதாவது பெரும் வெடிப்பு. பிக் பேங்னா பெரும் வெடிப்பு. அதாவது 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பெரும் வெடிப்பு அப்படின்ட்டு ஏற்பட்டிருக்கலாம். அதாவது பெரும் வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து சிதறிய துகள்கள் தான் இந்த யூனிவர்ஸ் பேரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதில் காஸ்மஸ் அப்படின்னாக்கா அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த காஸ்மஸ் அப்படின்றது எந்த சொல்லிலிருந்து அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லத்தீன் கிரேக்க சொல்லிலிருந்து அழைக்கப்படுது. காஸ்மஸ் அப்படின்றது கிரேக்க சொல்லிலிருந்து அழைக்கப்படுது. இதுக்கு அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். காஸ்மோலஜிஸ்ட் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா அதாவது விண்வெளி ஆய்வாளர்கள் அப்படின்ட்டு பேர். இதில் ஆஸ்ட்ரோனாமர்ஸ், காஸ்மோலஜி அண்டு ஆஸ்ட்ரோனமி. அதாவது ஆஸ்ட்ரோனாமர்ஸ் அப்படின்னாக்கா வானியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். காஸ்மோலஜிஸ்ட்னாக்கா விண்வெளி ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. காஸ்மோலஜி அப்படின்னாக்கா விண்வெளி, ஆஸ்ட்ராலஜினா வானவியல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் ஆல்வேஸ் வாண்டட் டு ட்ராவல் த யூனிவர்ஸ். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அதாவது வாண்டடாக யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சத்தை ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஃபார் த லாஸ்ட் 50 years சயின்டிஸ்ட் ஹாவ் பின் பில்டிங் ராக்கெட்ஸ் அண்டு ஸ்பேஸ் ஷிப்ஸ். தே ஹாவ் பின் சென்டிங் பீப்புள் வித் அ ஸ்பெஷல் ட்ரைனிங் டு கோ ஆப் இன்டு ஸ்பேஸ் இன் திஸ் ராக்கெட்ஸ். அதாவது நல்ல சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த 50 வருஷத்தில் இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா நிறைய நல்ல பயிற்சி அடைஞ்ச ட்ரைனிங் பண்ண விண்வெளி ஆய்வாளர்களை தேர்ந்தெடுத்து ராக்கெட் மூலமா என்ன பண்ணுறாங்கனாக்கா விண்கலத்திற்கு அனுப்பி வைக்கப்படுது. இந்த விண்வெளி ஆய்வாளர்கள் என்னன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் அதாவது விண்வெளி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ரஷ்யாவில் காஸ்மோநாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அதாவது பிரபஞ்சம் அதாவது பேரண்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 15 பில்லியன்ஸ் இயருக்கு முன்னாடி பிக் பேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் வெடிப்பு ஏற்படுது. இந்த வெடிப்பிலிருந்து பிரிஞ்ச துகள்கள் தான் என்னென்ன அழைக்கப்படுதுனாக்கா கோள்கள், பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதாவது சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதில் நெபுலான்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதாவது விண்மீன்கள் வந்து தோன்றக்கூடிய ஒரு இடத்தை தான் நெபுலா அதாவது பிறக்கக்கூடிய அந்த பிறப்பிடம் தான் நெபுலா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் கேலக்ஸி மட்டும் இல்லாமல் மில்கிவே கேலக்ஸி அதாவது பால்வெளி விண்மீன் திரள்களும் இதில் காணப்படுது. சூரியனை விட ஸ்டார்ஸ் வந்து மிக சின்னதாக காணப்பட்டாலும் அவை எல்லாமே சூரியனிட மில்லியன் அளவில் ரொம்ப பெரியவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.